ஹாய் டாமீஸ், ஐ எம் வைலட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை கேர்ள் இஸ் ஆர்கியாலஜிஸ்டோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 பார்க்கலைன்னா அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேடா, லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜங்குக்கு அவனோட லவ்வை ரியலைஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் ஜங்குக்கு ஃபஸ்ட் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள், லூனா, சுகா, ஜங்குக்கு 4 பேர் ஃபயர் ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் வீடும் வந்துடுது. லூனா எனக்கு டயர்டாக இருக்குடி, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டா. சுகாவும் எனக்கு டயர்டாக இருக்குது, குட் நைட் ஒயன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் மட்டும் கேட்டை பூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க. ஜங்குக்கு நின்றுட்டுருக்காரு உங்களை பார்த்துக்கிட்டேவும். நீங்களும் குட் நைட் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனும் குட் நைட் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். 2 பேருக்கும் அப்போ தான் ஞாபகமே வருது, இந்த மாதிரி கிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் 2 பேரும் யோசித்து பார்த்து ப்ளஷ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டை பூட்டிட்டு பார்த்தா ஜங்குக் சரி நான் கிளம்புறேன் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனும் வந்துடுறான். ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவனும் அவனோட ரூமுக்கு போயிடுறான். 2 பேருக்கும் தூக்கமே இல்லை. அதை நினச்சிட்டே ஒரு வழியாக எப்படியோ தூங்கிட்டீங்க நீங்களும் ஜேகேவும். அப்போ மார்னிங் நீங்கள் வேகமாகவே எழுந்திரிச்சிட்டு உங்களோட ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது ஒரு பிளாக் கலர் சேரீ நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ. அதை எடுத்து கட்டிக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வியர் பண்ணிவிட்டு 4 பேர் கிளம்பி பஸ் ஸ்டாப்க்கு வரீங்க. அப்போ அந்த வால் சைடு பார்க்குறீங்க. ஜங்குக்கு இன்றைக்கி அங்கே இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்னாச்சு, ஏன் ஜங்குக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லூனா கிட்டே கேட்குறீங்க. லூனா சுகா கிட்டே பேசுகிறீங்க. அப்போ சுகா அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு எங்கே போயிட்டான் ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி ஜேகேக்கு உடம்பு சரியில்லை, அதனால் லீவ் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் போங்க, நான் போய் ஜேகேவை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் போங்க, அடிக்கடி லீவ் போட்டால் ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்களும் சரி நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் விட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நீங்கள் பொறுமையாக ஜேகே வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் ஜேகேவை நினச்சி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம் கிட்டே போயிட்டு நிற்கிறீங்க. கரெக்டாக அப்போ காலிங் பெல்லை அழுத்துறீங்க. ஜேகே யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்திருந்தவர் எந்திச்சு பொறுமையாக பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜேகேவும் நீங்கள் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதனால் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் உள்ளே போய் பார்க்குறீங்க. அந்த ரூமே அலங்கோலமாக கன்றாவியாக இருக்குது. பசங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜேகே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவரும் ஆமாம் பசங்களாம் இருக்கோம்ல, அது அப்படி தான் இருக்கும், நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, ஜங்குக்கு ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை ஒயன், லைட்டாக ஃபீவர் தான், எதுக்கு நீ இப்படி அலைஞ்சிட்ருக்க, ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஆஃபீஸ் போகல, இன்றைக்கி லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஜேகே லைட்டாக தான் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் நாளைக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் ஜேகேவை பார்த்துட்டு இல்லை எப்படி உங்களுக்கு திடீர்னு ஃபீவர் வந்துச்சு, வாங்க இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஜேகேவும் அப்போ உங்களை நோட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு பிளாக் கலர் சேரீ கட்டிட்டு லோ ஹிப் வேறு கட்டியிருக்கீங்களா, அதை நீங்கள் பார்க்கவும் கூட இல்லை, நீங்கள் பாட்டுக்கு எதிர்ச்சியாக கட்டிட்டு வந்திருப்பீங்க. அதை பார்க்குறாரு. இப்படி இருந்தால் எனக்கு ஃபீவர் அதிகமாக தாண்டி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டே உங்களை பார்க்குறாரு.
சரி இருங்க நான் தொட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்களும் கை வச்சு பார்க்குறீங்க. அப்போ ஜேகேக்குனாலும் ஐயோ கொல்றாளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் கை வச்சு பார்த்தா ரொம்ப ஃபீவர் அதிகமாக தான் இருக்குது. அதனால் ஜேகே ஃபீவர் அதிகமாக இருக்குது, வாங்க விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ வரப்போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. உங்களோட நீங்கள் தங்கியிருக்கீங்க இல்லையா அந்த வீட்டுக்கு வந்துடுறீங்க. சரிங்க ஜேகே நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் உங்களுக்காக ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் படுத்துக்கிறாரு. நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு குக் பண்ணுறீங்க. சும்மா வந்துட்டு சூப் வச்சுட்டு ஏதாவது தோசை இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு சூப் வந்து கொஞ்சம் காரமாகவே வைக்கிறீங்க. ஏன்னா காய்ச்சலுக்கு அப்படி தானே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து வைக்கிறீங்க. வச்சுட்டு உங்களோட முந்தி வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்துட்டு இடுப்பில் சொருகிறீங்க. ஜேகே வந்துட்டு கரெக்டாக அப்போ பார்க்குறாரு. உங்கள் ஹிப்பெல்லாம் பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஆகிடுது அவருக்கு. என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி உங்களையே வந்துட்டு வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சமைக்கிற ஆர்வத்தில் எதையுமே கண்டுக்கலை. அங்கே ஒருத்தர் வந்துட்டு உங்களை சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதை பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு சமையல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ சூப்பும் வச்சுட்டு ஜேகே நான் சூப் வந்துட்டு ரொம்ப காரமாலாம் வைக்கல, சும்மா மைல்டாக தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு அதை ஆறங்குள்ளே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப் எடுத்துகிட்டு வர்றீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் சேரீயை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க லைட்டாக. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்போ ஜேகே இருந்துக்கிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்துட்டு சூப்பை வாங்கி கீழே வச்சுட்டு உங்களை வந்துட்டு அவரோட லேப்பில் வந்துட்டு தூக்கி வைக்கிறாரு. என்னடி பண்ணுற அப்படி, யாரை கேட்டு நீ சேரீ அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு நானும் ஜேகே என்ன பண்ணுறீங்க அப்படி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்படியெல்லாம் சேரீ கட்டுனா எனக்கு எப்படி வந்துட்டு காய்ச்சல் வந்துட்டு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் நான் என்ன பண்ணேன் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இது என்னடி ப்ளவுஸு பேக்லெஸ்ஸாக இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ளவுஸோட அந்த நாட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாரு. ஜேகே என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடுங்க விடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜேகே விடுற மாதிரி தெரியல. பிடிச்சி வந்துட்டு உங்களை பெட்டில் போட்டு அவர் உங்கள் செஸ்ட்டு மேலே வந்துட்டு படுத்துக்கிறாரு. படுத்துட்டு ஏன் நீ என்ன பண்ணுற தெரியுமா என்னைய அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜேகே எந்திரிங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, வேமா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு உங்கள் மொபைல் வந்துட்டு ரிங் ஆகுது. நீங்களும் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து எடுத்து பார்த்தா உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அச்சச்சோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை அட்டன் பண்ணுறீங்க. ஜேகேவும் வந்துட்டு எந்திரிக்கிற மாதிரி தெரில, உங்கள் மேலே தான் படுத்திருக்காரு. உங்கள் அம்மாக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் வந்துட்டு நான் ஒர்க்கில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வந்துட்டு சரிம்மா நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டீங்க. வச்சுட்டு ஜேகேயை பார்த்தா உங்களையே வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஏதோ வந்துட்டு உங்களை முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்ன ஆச்சா, நீ இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஏதோ ஆச்சடி, என்ன பண்ணனே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் நான் தானே உன்னை டீன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு மூக்கை பிடிச்சி இது பண்ணுறாரு. அப்போ நீங்களும் ஜேகே வலிக்குது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விடுறீங்க. ஜேகேவும் வந்துட்டு என்னடி பண்ண என்னையா, நான் எப்போவுமே உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன், என்னடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு பாவமாக முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ வாயை திறந்து பேசு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நேற்று நமக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் மட்டும்தான் கொடுத்தேனா, மேடம் வந்துட்டு கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி நானும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கொடுத்தேல, எதுக்கு கொடுத்த, என்ன நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏதாவது சொல்லடி இப்போயாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பிடிக்கும்னா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், என்ன நினச்சி நீங்கள் முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் இருந்துக்கிட்டு ஓப்பனாக சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஷாக்காக உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிடுது. ஜேகே வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்துட்டு நீங்கள் கண்ணு கலங்குறத ஃபீல் பண்ணிவிட்டு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்ணை தொடச்சிட்டு எதுக்கு இப்போ அழுத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நான் இந்த வார்த்தைக்காக தான் எவ்வளோ வருஷம் காத்துட்ருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு அவருக்கு காத்துட்ருந்தியா, எத்தனை வருஷம், என்ன சொல்கிற நீ, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, அவரை தேடி அலைஞ்சது, அவரே நினச்சிட்டு ஒரு 3 வருஷம் வந்து அங்கே இருந்தது, அதுக்கப்புறம் அவருக்காக தான் வந்துட்டு இந்த குஜராத் பக்கமே வந்தது, அப்படி அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறீங்க. உங்களை பார்க்கவே முடியாதுன்னெல்லாம் நான் நினச்சேன், ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஜேகேக்குனாலும் செம்ம ஷாக்கு. நம்மளை ஒரு பொண்ணு இந்தளவுக்கு லவ் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஆமாம், நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஜேகே வந்துட்டு டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களோட சீக்ஸு, ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லைட்டாக வந்துட்டு உங்கள் சேரீயை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் கையை வச்சு தடுத்துட்டு வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு எந்திச்சு உட்காந்துக்கிறாரு. சரி, இவ்வளோ வருஷம் நீ ஏன் வந்துட்டு என்னை இவ்வளோ லவ் பண்ண எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கல்ல என்ன ஒரு பார்வை, அந்த பார்வையை என்னால் மறக்கவே முடியலை. எங்கள் ஐஸை வந்துட்டு யாருமே அப்படி வந்துட்டு ரசித்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் அப்படி பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்தது. அதுவாக என்னமோ தெரியலை, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை மறந்துடுவேன்தே நான் நினச்சேன். ஆனால் நாள் போக போக தான் தெரிஞ்சது நான் உங்களை வந்துட்டு உண்மையாகவே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எப்படியாவது உங்களை ஒரு நாளாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடி தேடி அலைஞ்சோம். ஆனால் நீங்கள் கிடைக்கவே இல்லை எனக்கு. நான் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், நீங்கள் கிடைக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு குஜராத்துக்கு வர்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இங்கே வந்ததும் உங்களை பார்த்துருவேன்ற நம்பிக்கை வந்துட்டு எனக்கு ரொம்ப கூட இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய சிட்டியில் நான் எப்படி தேடுறது, எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் ஏதோ கடவுள் நினச்சாரோ என்னமோ தெரியலை, நான் நினச்ச உடனே வந்துட்டு உங்களை நான் பார்த்துட்டேன். நான் வந்து ஒரு 1 வீக்லேயே நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. ஜேகேக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிடுது. அவருக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்களும் பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை, என்னை யாருமே இந்தளவுக்கு லவ் பண்ணது கிடையாது, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இனிமேல் நான் உங்களுக்கு இருக்கேன், உங்களுக்கு ஆண்டி இருக்காங்கல்ல என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. ஜேகேவும் வந்துட்டு உங்களோட லிப்ஸில் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் லிப்ஸில் வந்துட்டு லைட்டாக பைட் பண்ணிவிட்டு சிரிக்கிறாரு. ஜேகே, என்ன பண்ணுறீங்க, வலிக்குது அப்படின்னு. இதுக்கே இப்படி சொன்னால் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் ஜேகே செஸ்ட்டில் வந்துட்டு லைட்டாக அடிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஃபீவரில் நீங்கள் எந்திச்சு உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஃபீவர்லாம் எப்போயோ போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. என்ன போச்சு, எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகேவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு உட்காந்து சாப்பிட்றாரு. நீங்கள் கொடுத்த சூப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு தோசை சுட்டு வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, எவ்வளோ நாள் என்ன எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம்ல, நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இனிமேல் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ வந்துட்டு லூனா அவங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு உங்கள் சேரீயெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லூனா காலை வந்துட்டு அட்டன் பண்ணுறீங்க. சொல்லு லூனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவளும் இருந்துட்டு என்னடி பண்ணுற, இப்போ ஜேகேக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லடி, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதான் நான் இப்போ சமைச்சு கொடுத்துட்டு டேப்லெட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்ருக்கா. ஏன்டி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை, இதெல்லாம் யார்
பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, புருஷனுக்கு தான் பொண்டாட்டி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பா, நீ என்ன ஜேகேவோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உங்களுக்கு நானும் சரி இதாகிடுது, ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன், ஃபோனை வைடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி சரி கோச்சிக்காத, இப்போ 2 பேரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம வீட்டில் தாண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இது நம்ம வீட்லையா, சரிதான், நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, உன் கேவலமான புத்தியை வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லூனா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் பிளேட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு இந்தாங்க டேப்லெட் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டேப்லெட்டும் சாப்பிட வச்சுட்டு, சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுற வேலை இருக்குது, அதை நான் வாஷ் பண்ணி போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துடுறீங்க. ஜேகேவும் வந்துட்டு அன்றைக்கி நிம்மதியாக தூங்குறாரு. அவருக்கு என்ன அப்படின்னா, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இவ்வளோ நாள் வந்துட்டு கேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும் சரி, அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நிம்மதியாக தூங்கிட்டுருக்காரு. நீங்களும் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க, ஜேகே அழகாக தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவரோட தலையை வந்துட்டு கோதி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகேவும் லைட்டாக விசும்புற மாதிரி தெரியுது. நீங்களும் அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. ஜேகேவும் லைட்டாக திரும்பி படுக்கிறாரு. நீங்கள் ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவரோட பக்கத்தில் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு படுத்துக்கிறீங்க. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போ லூனாவும் ஷுவாவும் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றாங்க. வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக லூனா அவங்க ரூமுக்கு வர்றா. வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்களும் ஜேகேவும் கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கீங்க. லூனாவுக்கு செம்ம சாக்கு, ஒருவேளை 2 பேரும் வந்துட்டு எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு கிட்ட வர்றா. வந்து பார்த்தா 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சரி நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுக்கிறா. இவளை கலாய்க்கிறதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஷுஹா கிட்ட வந்து காட்டுறா. இங்கே பாடுறா 2 பேரும் எப்படி படுத்துருக்கத அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கா. கருமம் முடிச்சவளை, இதை எதுக்கடி ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஷுஹா கேட்குறாரு. எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை ஃபோட்டோ பார்த்து 2 பேரும் வந்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷுஹா வந்துட்டு உங்கள் 2 பேர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்து பியூராக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ வந்து லூனாவும் ஷுஹா ஃபேஸை வந்துட்டு பார்த்துட்டு அவளும் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறா. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எப்படியும் வந்துட்டு ஒய்யனுக்கு நல்ல லைஃப் கிடச்சிச்சின்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. அப்போ ஷுஹா இருந்துக்கிட்டு, அவன் நல்ல பையன் தாண்டி, நான் விசாரிச்சும் பார்த்துட்டேன், அவன் எல்லாருக்கிட்டே ஜாலியாக பேசுகிறான் அவ்வளோதான், ஆனால் லில்லின்ற ஒரு பொண்ணு தான் வந்துட்டு இவனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா போல், நீ ஒய்யன்கிட்ட எதுவும் உளறி வச்சிடாத சரியா, இதை பற்றியெல்லாம் சொல்லிடாத, அவள் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ டேய் நீ என்னடா சொல்கிற, லில்லின்றது யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லடி, லில்லிங்கிறது ஒரு சின்ன பொண்ணு தானா, ஜேகே பின்னாடி வந்துட்டு ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்டா இதை நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு லூனா கேட்குறான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம், அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு தெரிய வேணாமா, அது வந்துட்டு நாளை பின்ன எதுவும் இஷ்யூ ஆகிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஜேகே வந்துட்டு ஒய்யனை வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கான், நீ அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காத, நான் ஜேகே கிட்டே சொல்லி வச்சிடுறேன், லில்லி வந்துட்டு எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்துட்டு கிளியராக வந்துட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் அந்த டே போயிருக்கும். மறுநாள் வந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு வர்றீங்க. ஜேகே வந்துட்டு இப்போ நார்மல் ஆனதுக்கப்புறம் அவனோட ஒர்க்கை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி ஜேகே கிட்ட ஓடி போய் கொடுக்குறீங்க. இந்தாங்க ஜேகே, இதை மறக்காமல் சாப்பிட்ருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஜேகேவும் வந்துட்டு ப்ளஷ் பண்ணிவிட்டு, அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணதில்லை யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. இவரும் வந்துட்டு வாங்கிட்டு சரி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுட்டு அவரோட ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்களும் வந்துட்டு ஜேகேவே நினச்சிட்டு போகிறீங்க பஸ்லலாம்.
லூனாவும் சுகாவும் அவளை கலாய்ச்சிட்டே வர்றாங்க. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, ஜேகேவே நினச்சிட்டே போகிறீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே இந்த சைடு பார்த்தா ஜேகே வந்துட்டு அவனோட மொபைலை எடுக்கிறான். எடுத்துகிட்டு அப்போ லில்லின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணு கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ ஜேகே என்ன நினச்சாருன்னு தெரில, அவரோட ஃபோனில் இருக்க சிம்மை எடுத்து அதை உடச்சிட்டு கீழே போட்டார். அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சுடா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா ஒன்றும் இல்லை, எனக்கு இனிமேல் என் லைஃப்பில் ஒய்யன் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ என்னடா துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா, இத்தனை நாள் வந்துட்டு நிறையா பொண்ணுங்க என்னோடய கான்டாக்டில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்களே தவிர உண்மையாகவே யாருமே என்னை லவ் பண்ணலை, அதுதான் உண்மை. நானும் வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் பேசுகிறது தப்பு. இப்போ இனிமேல் எனக்கு ஒய்யன் மட்டும்தான் என் லைஃப்பில், வேறு யாரையும் நான் பார்க்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்துட்டு புது சிம் வந்து வச்சுருப்பாரு. அதை வந்து அவரோட மொபைலில் போடுறாரு. சரின்னு சொல்லிட்டு உங்கள் நம்பர் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் நம்பரே நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஜேகேவும் கேட்டிருக்க மாட்டார். ஐயோ, இவ்வளோ தூரம் லவ்வெல்லாம் சொல்லிவிட்டு கிஸ்ஸே பண்ணியாச்சு, இன்னும் நான் ஃபோன் நம்பர் வாங்கலாம் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு. அப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. சரி இன்றைக்கி வரட்டும், ஈவினிங் வருவாங்கள்ல, அப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சுட்டு ஒர்க்கை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் கொடுத்த சாப்பாடெல்லாம் லன்ச் டைமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவருக்கு உங்கள் ஞாபகம் தான் வருது. சரி அவங்கள போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பைக் எடுத்துகிட்டு வர்றாரு உங்களோட ஆஃபீஸ் சைட்டுக்கு. வந்து பார்த்தா நீங்கள் 3 பேர் வந்துட்டு ஏதோ மண்ணெல்லாம் தோண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ லூனா இருந்துட்டு அங்கே பாரு யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு காட்டுறா. அப்போ ஜேகே தான் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. ஜேகே எதுக்கு இங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ லூனா இருந்துக்கிட்டு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. சரிங்க ஜேகே, நான் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் ஷை ஆகுறீங்க. அப்போ சுகா இருந்துக்கிட்டு சரி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் சொன்னேனே ஒய்யனை பார்க்க வந்தேன். அப்போ நீங்களும் ஜேகே முன்னாடி போயிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நிற்கிறீங்க. சரிங்க ஜேகே, நீங்கள் போய் அந்த டென்ட்டில் போய் உட்காருங்க, நாங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு லூனா கூட போய் உட்காந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜேகேவும் அந்த டென்ட்டுக்குள்ளே போகிறாரு. போனால் அங்கே வந்துட்டு நிறையா மேப்பு இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது, பழைய காலத்து பொருள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவர் வந்துட்டு சும்மா பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அப்போ வந்து ஒரு டைரி வந்து அங்கே கிடக்க, அந்த டைரியை வந்து பார்க்குறாரு. இது என்ன டைரி புதுசாக இருக்கே, பூரா பழைய காலத்து பொருளுக்கு இடையில புதுசான ஒரு டைரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எடுத்து அதை பார்க்குறாரு. பார்த்தா அது உங்களோட டைரி தான். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் பார்க்குறாரு. அதில் ஃபுல்லாமே நீங்கள் வந்துட்டு ஜேகே பற்றி தான் எழுதி வச்சுருப்பீங்க. ஜேகேவை பார்த்தது, பேசினது அது எல்லாமே எழுதி வச்சுருப்பீங்க. அவரை தேடினது அதெல்லாம் வந்துட்டு பாஸ்டெல்லாம் சேர்த்து எல்லாமே எழுதி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் படிக்கிறாரு அவர். படிச்சுட்டு ஒரு மாதிரி ஆயிடுது அவருக்கு. இப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியலை. அப்போ ஒரே ஒரு விஷயந்தான் அவருக்கு தோணுது, உங்களை நல்லா பார்த்துக்கணும், எப்போவுமே கண் கலங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. அப்போ நீங்களும் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜேகே போய் கூப்பிட்றீங்க. ஜேகே வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை தொடச்சிட்டு வர்றாரு. ஏன் என்னாச்சு, தூசி எது விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் தூசி தான் விழுந்துருச்சு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராது, டென்ட்டை விட்டு வெளியில் வராரு. அப்போ சுகா கிட்ட வந்துட்டு நானும் ஒய்யனும் பைக்கில் போயிடுறோம், நான் பைக் கொண்டு வந்திருக்கேன் அதில் போயிடுறோம், நீங்களும் லூனாவும் வந்துட்டு பஸ்ஸில் போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி பத்திரமா வாங்க, நானும் லூனாவும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஜேகேவும் போய் அவரோட பைக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு.
ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து ஏறி உட்கார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பின்னாடி போயிட்டு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு உங்களுக்கு, இந்த மாதிரி பைக்லலாம் ஒரு பையன் கூட போனதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகேயும் உங்களை திரும்பி பார்க்குறாரு. என்ன போனதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீ யாரையுமே லவ்வே பண்ணதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் சொன்னேன் இல்லை, நான் உங்களை 4 வருஷமாக வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு, நான் யார் கூட இப்படியெல்லாம் போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகேக்குனாலும் எப்படிப்பட்ட பொண்ணுடா இவ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் ஒன் சைடாக ஏறி உட்காந்துட்டு அந்த கம்பியை சைடில் பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பிடிச்சிக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என் ஹிப்பை பிடிச்சிக்கோன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது ஹிப்பவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது நான் ஸ்பீடாக தான் போவேன், கொஞ்சம் நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் தயங்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவரோட ஹிப்போடு சேர்த்து வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி பிடிக்க வைக்கிறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஏன் ஜேகே இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு அவரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது ஜேகே வர்ற வழியில் அந்த சைடு மிரர் வழியாக அவங்கள பார்த்துட்டே வர்றாரு. அப்போ நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் பைக்கை விட்டு இறங்கிட்டு ஜேகே முன்னாடி வந்துட்டு நிற்கிறீங்க. சரி நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஜேகே விடுங்க, நம்ம 2 பேர் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் ஜேகே ஏன் ஜேகே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க, போயிட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நானும் போயிட்டு லூனா கிட்டே சுகா கிட்டேலாம் பேசிவிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் இப்போ சேரீ நல்லா தானே இருக்குது, ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை டயர்டாக இருக்குது, அதான் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. நீங்களும் பாய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு போகிறீங்க. அவரும் வந்து பைக் வந்துட்டு அவரோட ப்ளேஸில் போய் வச்சுட்டு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் வந்துட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. இவர் கண்டுக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமில் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போது வந்துட்டு பால்கனியில் வந்துட்டு டீ போட்டு எப்பயும் போல் நீங்களும் லூனா சுகா வந்துட்டு 3 பேர் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போது வந்துட்டு ஜேகேவும் வர்றாரு. நீங்கள் பால்கனியில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு நீங்களும் ஒரு கப்பில் வந்துட்டு காஃபி ஊற்றி அவர் கொடுக்குறீங்க. அவரும் வாங்கி குடிச்சிட்டே 4 பேர் பேசிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகே இருந்துக்கிட்டு உங்களோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என் ஃபோன் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், உன் நம்பர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ லூனா இருந்துட்டு இன்னும் ஃபோன் நம்பரே வாங்கலையா இவக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, ஃபோன் நம்பர் நான் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படித்தானோ எல்லோரும் வந்துட்டு லவ் பண்ணால் ஃபஸ்ட்டு கேட்குறது ஃபோன் நம்பர் தான், ஆனால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டால் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போ ஜேகேவும் உங்ககிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாரு. ஃபோன் நம்பர் போட்டு சேவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் உங்கள் நம்பர் போட்டுட்டு என்னன்னு சேவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஜேகே கிட்ட. லூஸுன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இஸ் லூஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பின்ன என்னடி பொண்டாட்டின்னு போட்டு சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் சேவ் பண்ணி ஜேகே கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்றீங்க. சரி நான் நைட்டு உனக்கு கால் பண்ணுறேன், நான் இப்போ போய் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கிளம்பிடுறாரு. சுகாவும் லூனாவும் வந்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. பொண்டாட்டியா, எப்போம்மா கல்யாணம் ஆச்சு அப்படின்னோடனே லூனா கேட்டுட்ருக்கா. சும்மா இருடி, கிண்டல் பண்ணாத என்ன அப்படின்னு. ஓகேடா, இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த பாட்டில் பார்ப்போம்.